மட்டன் முட்டை கிரேவி பண்ணலாம் வாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்குன்னு செமையாக இருக்கும். தோசை ஊற்றும் போது கொஞ்சம் மொந்தமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான முட்டை 3ஓ 4ஓ 2ஓ 1ஓ அடித்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. தொண்டை ரொம்ப கவ்வுதடாங்கிற மாதிரி அதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மொந்தமாக ஒரே ஆம்லெட் மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் மழை பெய்யுது. எங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சாவே ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்ற கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இங்கே மழை பெய்யறதுனால கேட்டாங்க. அதே மாதிரி ஆம்லெட் மொந்தமாக ஊற்றி நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, உங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை ஒரு கை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டேன். கூட முந்திரி கூட சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். தேங்காய் வேண்டாம், ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ஆயில் ஓரளவுக்கு விட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றி அதில் சோம்பு, சீரகம், கடுகு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனியன் அதில் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரியான கலர் ரங்கோலி பொடி இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவது நமக்கு மற்றதெல்லாம் நம்ம எப்படி 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் போடுறோமோ அந்த மாதிரி மட்டன் மசாலா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. 2ஓ 1ஓ சேர்த்து போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகணும். ஸோ அதனால் ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து இந்த மாதிரி சுண்டி வந்து கிரேவி நல்லா திக்காக ஆகும் பார்த்தீங்களா. உங்களுக்கு கிரேவி எந்த மாதிரி வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நம்ம க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து போட்டு நல்லா கிளறி ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி ஜம்முன்னு மூடி வச்சுட்டு சப்பாத்தி பக்கத்தில் போட்டு எடுங்க. நாங்கள் சப்பாத்தி போடல, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டோம். ஸோ சைடிஷ்க்கு நாங்கள் இதை செஞ்சோம். சூப்பராக இருந்தது. நீங்களோட செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.